அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி மட்டும் இல்லை, சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி எழுப்பிய கேள்விக்கு முதலமைச்சர் விஜய் பதிலளிக்க முயன்றபோது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறுக்கிட்டு பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டபோது சபாநாயகருடன் வார்த்தை மோதல் ஏற்பட்டது. ஸ்பெஷல் பேக்கேஜ்னு சொல்லி 134 கோடி அறிவிச்சிருக்கிறீங்க. அதை எத்தனை பேருக்கு கொடுத்திருக்கிறீங்க என்பதை இந்த அவையில் தெரிவிக்க வேண்டும். ஏதாவது கணக்கெடுப்பு நடத்தியிருக்கிறீர்களா? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. அவங்க பேசும்போது குறுக்கிட வேணாம், உட்காருங்க. இன்னொன்று இல்லை, இடையில அனுமதிக்க முடியாது. இல்லைங்க, இல்லைங்க, உட்காருங்க. நான் எல்லா வாய்ப்பு கொடுப்பேன். இருங்க, உங்களுக்கு கொடுக்குறேங்க. உங்கள் பேரை படிச்சு இருங்க. உங்கள் பேரை தெளிவாக படிச்சுட்டேன். உட்காருங்க. உங்களுக்கு இல்லை, இப்போ அவங்க பேருங்க. அவர் இல்லை, இருங்க, உட்காருங்க. விதிகளின்படி தான் நடக்குது. உட்காருங்க. நான் சொல்றதை கேட்டு. எதிர்கட்சி தலைவர் இன்னும் முடிக்கலைங்க. அவர் பேச முடிச்சிட்டாரா? இன்னும் எதிர்கட்சி இன்னும் முடிக்கவே இல்லை. உட்காருங்க. நீங்க அவர் பேசி என்ன அதுதான் பேசுறேன். எது சட்டமோ எது விதியா தான் நான் பேசுறேன். எனக்கு பயப்பட சொல்லி நான் சொல்லுங்க. அவைக்கு பயப்படுங்க, விதிக்கு பயப்படுங்க. எனக்கு பயப்பட வேண்டாம், விதிக்கு பயப்படுங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி பேசி முடிக்கல. அவர் பேசி முடித்த இருங்க. அவர் பேசுகிற போது குறுக்கீடு பாருங்க. அவர் பேசுகிற போது தயவுசெய்து உட்காருங்களா? உட்காருங்க. என்ன உட்காருங்க, நான் அனுமதி தரேன். பேரவை முன்னவர் பேசுங்க. பேரவை முன்னவர் உட்காருங்க, பேசுங்க. நீங்க பேச சொல்லுங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு நிமிஷம். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் சொன்னதற்காக இல்லை, ஒரு நிமிஷம். எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டதற்காக அதற்கு ஒரு பதில் அளித்ததற்கு பிறகு முறைப்படி உங்களுக்கும் அந்த வழங்கப்படும். ஆகவே நீங்கள் அதுக்குள்ள அவசரப்படாது. அதுதான் சொல்றேன். நான் அதுதானே சொல்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.